ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செக்ட் 2025 MCA லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்த டாபிக் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குவான்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும், இந்த லாஜிக்கல் ரீசனிங்லேயும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா ரெண்டு மெயின் டாபிக்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ சீரீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. சீரீஸ் அப்படின்னா the large variety of pattern logics that are possible and the candidate required to proper understanding of such problems. ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயத்த நான் உனக்கு கொதறி வச்சிருப்பேன், நீயா எடுத்து நான் என்ன கொதறி வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்ரலி அது அப்படிதான் இருக்குங்க. சீரியஸா நீங்க உள்ள போய் பாருங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சிம்பிளா ஒரு சில விஷயத்த சொல்லித்தரேன். ஓகே. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டைப் இருக்கு. டிஃப்ரெண்ட் சீரீஸ், அதாவது ஒரு நம்பர் இருக்கு 4, 8, 12. இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஜிட் சென்டர்ல இருக்கும், 4 டிஜிட் இருக்கும். இதுக்கு நடுவால் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? 4 டிஃப்ரெண்ட் சீரீஸ்னு ஒன்று இருக்கு. மல்டிபிள் சீரீஸ் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பர் வரும். 2 மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பர் வரும். மறுபடியும் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பர் வரும். ஓகேங்களா? இந்த 2 டைப்ல இருக்கு. அடுத்து என் சீரீஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க 1 2 3 4 அப்படின்னு. உங்களுக்கு மேலே வந்து இங்கே ஏதோ ஒரு நம்பர் 4 இந்த மாதிரி 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கடுத்து 5 4. இந்த 4 தான் அப்படிங்கிறத நீங்கள் எப்பாடுபட்டாவது கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எப்படி நம்ம கொஷின்ஸில் பார்ப்போம். அதுக்கடுத்து லெட்டர் சீரீஸ். ஸோ லெட்டர் சீரீஸ்னால் ஏபிசிடி அதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் விளையாடி இருப்பாங்க. ஓகேயா? அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் 2 மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லாஜிக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும் போதும். சீரீஸில் வந்து இருக்கிற எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ் பார்க்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் சீரீஸ் பாருங்க, உங்களுக்கு சிம்பிளாக புரியும். 5 50 45 40 35 30. சிம்பிளா? இது வந்து நான் சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஆனால் உங்களுக்கு டான்செக்ட் எக்ஸாமில் சிம்பிளாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ் அப்படின்னு எந்த ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எப்படி வந்துச்சு, 3வது டிஜிட்டோட எப்படி ரெலவெண்ட் ஆகுது, இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எப்படி வந்துச்சு, 3வது டிஜிட் எப்படி ரெலவெண்ட் ஆச்சு, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக இது வந்து சின்னதாக இருக்கு, ஆனால் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 4 நம்பர் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 எப்படி வந்திருக்குன்ற லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த லாஜிக் அப்ளை பண்ணும்போது 3rd டிஜிட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதே லாஜிக்கை இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 35. ஓகே? எஸ். ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சீரீஸ், மல்டிப்ளிகேஷன் சீரீஸில் அதே மாதிரி பாருங்கள், 5க்கும் 20க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ 5 20 ஒரே டேபிளில் வரும், 80யும் ஒரே டேபிளில் வரும். அப்போ வந்து 5 டேபிளில் நம்ம எப்படி கொண்டு போகலாம். இப்போது 5 கூட ரிலவன்சி 5 4s 20. அப்போ அதே மாதிரி இந்த 5 நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 4ஆல். 5 டேபிளில் 20 வந்து 4 டைம்ஸ் வருமா. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 20ய 80 எப்படி வரும், 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 4s 80. அதே மாதிரி மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 8 4s 32. அதே மாதிரி 0 0 ஆட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் 4. 32 4s 128. அதே மாதிரி நான் போட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 128 டிவைடட் 4 நான் போட போகிறேன். ஸோ 128 0 வந்து நம்ம போட்டுக்கலாம், டிவைடட் 4. 4 0s 0, 4 8s 32, ரிமைண்டர் 3, 4 2s 8, 9 10 11, ரிமைண்டர் 1, 1 4 is 4, 5. 5 1 2 0. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் என் சீரீஸ். ஸோ என் சீரீஸை பொறுத்தவரைக்கும் 1 4 9 16. இது என்ன கணக்கில் வந்து
வந்திருக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்து தான் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிஃப்ரென்ஸ், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4க்கும் 9க்கும் அதே 3 டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிடையாது. 5, 6, 7, 8 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 9க்கும் 16க்கும் 5 டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரல. மல்டிப்ளிகேஷன் வருதா? 1ஆல் எதை? 1 4s are 4. அதேமாதிரி 4 4s are 16 தானே வரும். ஆனால் நடுவால் 9 வந்திருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் போடணும். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். 2 ஸ்கொயர் 4ஆ? 3 ஸ்கொயர் 9ஆ? 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. ஓகே, அப்போ நம்ம 8 ஸ்கொயர் 64. அப்போ 64 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து வந்து லெட்டர் சீரீஸ். ஸோ லெட்டர் சீரீஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எப்போ எந்த கொஷினில் நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் குவான்ஸில் வராது, லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸை பார்த்துட்டிங்கனாவே ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஓகேயா? எப்பவுமே ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம டியா, இப்போ நம்ம ஏபிசிடியில் பாருங்கள், எங்கே டி எங்கே இருக்காங்க? டியவே மறந்துட்டேன்னா இங்கே இருக்காரு டி. ஓகே, டிக்கு அடுத்து ஜிக்கு ரிலேஷன்ஷிப் என்ன? இ அண்ட் எஃப் 2 பேரை விட்டுட்டு ஜி போட்டிருக்காங்க. ஓகே, இ எஃப் அடுத்து ஜியா, அடுத்து ஹெச் எழுதியிருக்காங்களா? ஹெச். அதே மாதிரி ஐ ஜே விட்டு கே வந்திருக்காங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து எல் எம் என் ஓ. அடுத்து பாருங்க பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூஆ. அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் ஏ. ஏன்னா மறுபடியும் ரிவர்ஸில் கண்டினியூ ஆகும்ல, ஜெட்டோட நம்ம நிறுத்த முடியாதுல்ல, அதனால ஏவோட மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அப்போ எக்ஸ் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எக்ஸ் அண்ட் ஏ. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ சீரீஸ் ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின் கேட்பான். பட் இதுலேருந்து மேண்டேட்ரியாக 1 or 2 மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குவான்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதோட நம்பர் சிஸ்டம்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ், என் சீரீஸ், இதெல்லாம் வந்து நம்பர் சிஸ்டமில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? எஸ், அடுத்த சீரீஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.